முதல்ல அவனை கூட்டு வரணுப்பா சவாலா வரணுப்பா. துபாய் போற மாதிரி சொல்லிட்டு போறான். இவனும் நம்மள மாதிரிதான் இடம் தெரியாம குத்தி விடுவான். ஏண்டா மோனே, அது ஒரு இடம்னா அங்க போய் குத்துனியடா. மஸ்தப்பா அவன் எல்லாம் நெஞ்சில குத்துனா பெரிய வீரனாய் போயிடுவான். பாயிண்ட்ல தான் குடி வச்சேன், திடீர்னு திரும்பிட்டான். பேசாம இருங்க. இருக்கானப்பா அண்ணே, அந்த கத்தி எடுத்துட்டு வா. உட்காருங்கடா, ஒழுங்கா உட்காரா. துணியை கொடு. யோ, எங்கேயா அவன் வெப்பன் சப்ளையரு? உள்ள இருக்கையா, இழுத்துட்டு வாயா. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாம். மூடிக்கிட்டு உட்கார்றா. நாளை பசு மறைக்க போறாங்க. உங்களுக்கு பிரச்சனை. பேசாம உட்கார்ற. ஏங்க இவன் எதுக்கு எங்களோட சேர்க்கறீங்க? இவன் அந்த அளவுக்குலாம் ஆள் கிடையாது. ராட்னத்துல கத்தி வச்சது நான் தான். என்னது ராட்னத்துல கத்தி வச்சது நீயா? ஏன்டா விளக்கண்ண 2 நாளா கேட்டதுக்கு இல்ல இல்லன்னு சொன்ன. நான் தான் வச்சேன்னு சொல்றேன்ல. அதே பெரியவர் சொல்லிட்டார்ல. ஏய் நீ எந்திரா. அத நேத்தே ஒத்துக்க மாட்டியா? பாருங்கப்பா. ஐயா நான் போயிரட்டுமா? அவனை உள்ள உட்காருங்கயா, விசாரிக்கணும். ஒன்னும் தேராதுங்க. சித்தப்பா போஸ் கொடு. நான் இருந்தா உங்களுக்கு தாங்க தேவையில்லாம உம்மன் இருக்காத சரி. ஏய் எந்திரு. இன்னும் அவ்வளவுதானா? போ உள்ள போ. உள்ள போய் உட்காரு போ. ஏய் உள்ள போடா. வேட்டியை கொண்டாங்க. புது வேட்டியை நீங்க சொல்லலாம்னு பாக்குறீங்களாக்கும். கோமல துணி கூட விட மாட்டேன்றாங்க. வரவா நல்லபடியா போயிட்டு வா ராசா. இப்போ இங்கே இருக்கீங்களே, ஊருக்கு போக மாட்டீங்களா? ஏய் சரக்கு சரியில்லடா. ஆமா சித்தப்பா, அந்த வடை கூட ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கு தான்டா நம்மளே காய்ச்சி குடிச்சுங்கிறத. சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை சித்தப்பா. என்னடா மோனே, இந்த கமுதி கோர்ட்டு, மதுரை ஜெயிலு ஒரே மாதிரி போர் அடிக்குது சித்தப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பெருசா ஏதாவது பண்ணிவிட்டு சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை மெட்ராஸ் ஜெயில பாத்துறேன் சித்தப்பா. ஆமா, உனக்கு ஏன்டா இப்படி ஒரு ஆசை? அப்புறம் என்ன, இங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் பேப்பர்ல ஒரு ஓரத்துல போட்டு விட்டுறாங்க. எப்போது போட்டோ போடுறாங்க, அப்போ இந்த போலீஸ்காரங்க வந்து மறைச்சு நின்னுக்கிறாங்க. இது அங்கன்னு வையன், வேன்ல கூட்டு போவாங்க, டிவில பேட்டி எடுப்பாங்க. இந்த பாரதப்பா நாம அப்படியே டாடா காட்டிக்கிட்டே போலாம். ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடலாம். ஏன்டா சொல்லிட்டலடா? ஆமாப்பா சொல்லிட்டலடா. ஆமா சொல்லிட்டலடா. ஆமாப்பா சொல்லியாச்சுப்பா. உட்றா, 6 மாசத்துக்குள்ள அது உண்டான வேலையை பார்த்துரும்டா. அப்போ சரி. இப்போ நீ பேசாம குடிச்சு சொல்லி புரியுறதுக்குள்ள எனக்கு நாக்கு தெரியும் போல இருக்கையா. ஊறுகாய் நக்கு நக்கு நக்கு. இன்னொரு கிளாஸ் ஊத்திக்கிறா, போதே ஆர மாட்டேங்குதுடா. ஸ்தவா கவனிச்சியா? ஸ்தவா தூங்கிட்டியா? நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை. இன்னும் போலியா நீங்க? அண்ணே நீங்க இதே முடிச்சிட்டீங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. ரொம்ப நம்பிட்டோம்ண்ணே. போன இனிமே கூட்டுற இருந்தா அண்ணன்ட்ட சொல்லுங்க. சரி, எல்லாரும் சேர்ந்தே போலங்க. சரியா? சரிண்ணே. போ அண்ணே அதே மாதிரி நீங்களும் கூட்டு வந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. என்னது? நீங்களும் கூட்டு வந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சொல்லுவாங்க. ரொம்ப நக்கலா போச்சுடா உங்களுக்கு. என்ன வீரா, நேத்து கழுவு தரமா அம்பிட்டு ஆசை சொல்லிட்டு போனால போலியாடா நீ? அம்மாஸ்தப்பா அவ தோட்டு போய் தான் நானும் எங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏய் நடிக்காதடா. ஊருக்குள்ள எவனை கண்டாலும் வெட்டுவன் குத்துவங்கிற. எவனாவது ஏதாவது தப்பா சொல்றானா முத ஆளா முண்டிட்டு நிக்கிற. கழுவு தேவமாவ உன்னை அந்த வாங்குறா பொட்டி பாம்பா கிடைக்காடா நீ. உள்ளுக்குள்ள அதெல்லாம் இல்லாமலா? அதுக்கு பொட்டச்சி அடிப்பாளா? அதெல்லாம் நம்ம மாதிரி சனியருக்கு அழகாஸ்தப்பா. இல்லே அம்புட்டு நல்லவனடா நீ. 10 வயசுல கிஸ்ஸ போட்டு ஆமா நான் தான் செஞ்சேன் அதுக்கு என்ன பண்ணு கேட்டவன் நீ. இப்ப இப்படி பொம்மாத்து பண்ற? குடிச்சிருந்தா எல்லாம் தூக்கிட்டு ஓடுற வேண்டியதுடா. நீ என்னஸ்தப்பா புரியாம பேசுற? எப்ப எவன் போட்டு தரலாம் உசுறு குத்துறா இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? அப்ப நம்ம லட்சியம் என்ன ஆறுது? என்ன அவங்க லட்சியம்? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அதாஸ்தப்பா டிவி பேட்டி மெட்ராஸ் ஜெயிலு என்னஸ்தப்பா கடைசி வரைக்கும் எல்லாம் காமிக்காம கூட்டு போயிட போல இருக்க. பாக்கு தவிர பெரிய மனுஷனா நீயே? இல்ல அந்த புள்ள ஒன்னையே நினைச்சு உன் பின்னாடியே சுத்தி திரியாடா. அதெல்லாம் அப்படிதான் இருப்பா. ஒரு 4 தடவை விரட்டிட்டோம்னா சரியா போயிடும். இல்ல பாவம்டா. யார் அவளா பாவம்? நல்லா மங்காணி மாதிரி இருந்தா இப்ப இந்த போடு போடுறா. அவ்வளவு போய் பாவங்கிற? அது நீ என்ன சொன்னாலும் தகும். ஆனா அவனுஸ்தப்பா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா
இப்போ கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா. இளவு அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிடும்டா. அதெல்லாம் எதையா சொல்லணும்னு இருக்கா சொல்ல சித்தப்பா. நாளைக்கே காசு வந்துட்டா நீ கலர் ஆயிருவியாக்கும். ஏய் சின்ன பிள்ளைல நான் எம்பிட்டு கலர் இருப்பேன் தெரியுமா? இந்த ஊர் வெயிலுக்கு இப்படி ஆயிட்டேன்டா. சித்தப்பா உன்னைதான் கூப்பிடுறாங்க. என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? காலம் போன காலத்துல பொண்ணா கொடுக்குறாங்க. உன்னதாண்டா சண்டியாரே. என்னையதான் கூப்பிடுறாங்க. ஓய் என்னடா பேசுன உங்களுக்கு? என்ன வேணும்? ஏண்டா கத்தி எடுத்து செஞ்சுட்டா நீலா சண்டியாரா? வீரன்றது ஆயுதத்துல இல்லடா, இங்க இருக்கணும். கரெக்ட் தானே. இந்த குண்டில குத்து வாங்கிட்டு உட்காந்துருக்காரு, அது அவர்கிட்ட சொல்லு. இதை சொல்லத்தான் கூப்பிட்டுப்பாங்க போல சித்தப்பா. எல்லாம் உங்க கூட சேர்ந்தவங்க போல இருக்கு. பகல்லே குடிக்காம வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்க நீ சிக்காம போயிட்ட? சிக்கிருந்தா கொட்ட அடிச்சு போடா. என்னது? வேணும்னே வா செய்வாங்க. சின்ன வயசுல தூக்கி கொள்ள தஸ்தப்பா. அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவன் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன். அதுக்கு நம்ம இடம் விழுந்த மாதிரி காட்டில மேட்ல கொஞ்சம் கணக்காசிக்கிட்டு இருந்தா எப்பவும் போல பக்கத்துல வந்து நீயா பேச வேண்டியதானே? நீ வேணா நீ அடிச்சிரு. இந்தா அடி. இங்க வேணா அடிச்சுக்க. நான்லாம் உன்னை மாதிரி அழுக மாட்டேன் தெரியுமில்ல. இப்போ என்ன சொல்ல வர? இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. இங்கேயும் வந்துருச்சுல்ல. போதையில கீதையில ஒன்னும் ஒளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க. நாங்களும் தான் கிறுக்கு பிடிச்சி தர்றோம். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? ஏ சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுன பார்த்தே இல்லப்பா. அண்ணன் அந்த போயிட்டு பேசு. ஏய் போடா. ஆமா, உன் வேலை முடிஞ்சுன்னு கழித்து விட்டுருவே. என்னது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க வேற வச்சிருக்கோம்ல. டடா 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 டடா. பாத்தியா எப்படி அம்புட்டு இருக்கோம்? பாத்தீங்கல்ல, பாரு நல்லா பாரு, சூப்பரா இருக்க. சாஞ்சிக்கலாம்ல. வெறுமனே நெஞ்சில பேரை மட்டும் குத்திட்டு வாழ்க்கைய பூரா ஜெயிலியா கழிக்கிறது. நம்ம இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்முன்னு இருக்கானா? நமக்கு தான் ஸ்கெட்ச் போடுறான் போல இருக்கு. போட்டா போட்டு போறான்டா. நீ என்னடா திடீர்னு கிளவி மாதிரி பேசிட்டு இருக்க? வாழணும் இல்ல, அதுக்கு தானே வந்திருக்க. அவ்வளவு ஆசைப்படுறவன் அவளை எங்கனா கூட்டிட்டு ஓடிப்போ, கோயில்ல வச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்து. வாழணும்னு தான் சொன்னேன், உயிருக்கு பயந்து வாழணும்னு சொல்ல. நீ என்ன பொண்ணுக்கு போய் ஆக்கிற போல இருக்கு. ஆஹா, வரத விட்டு பாத்துக்கலாம் சொல்றேன்ல. நானும் இவ்வளவு நாளா ஏனாதானு இருந்துட்டேன். ஆனா நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது காத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உள்ள இருக்கும் போது நீங்க அதுக்கு மாப்பிள்ள பார்த்து அதுக்காக அதை மறந்து குடிச்சு கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, மாப்பிள்ள நடக்காம பாத்துக்கிறோம். அதனால என்ன பண்றீங்க மாமா, இந்த மாப்பிள்ள பாக்குற சொல்ல இதோட விட்டுருங்க. அதையும் மீறி உங்க வீம்புக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, அப்புறம் மாமன் எல்லாம் பார்க்க மாட்டேன். எருவா அடுத்து நடு மண்டையில நச்சு நிறைக்கிறவன். இந்த அத்தை வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு நாளை கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு வரும்போது முகத்தை பார்க்காம இலைய பார்த்தே சோறு வைப்ப. அதனால அப்படிலாம் பேசாத. நான் தான் சௌக்கியமா? இந்த வார என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் சண்டி தந்தல எங்க காட்டிட்டு இருக்காத. அவர் அமைதியா இருக்காரு, நீ பாட்டு பேசிட்டே இருக்காத. இங்க வந்து பாரு, அங்க யார் வந்திருக்கான்னு. என்னடா வகதக தெரியாம வாசலேறி வந்து நின்னுகிட்டு திரும்பி போகணுமா வேணாமா? ஏய், நீயும் பொண்டாட்டியும் வாய்ஸ் சாவிடால எங்க அப்பா தலை விரட்டின மாதிரியே என்னையும் விரட்டலான்னு பாக்குறீங்க. எங்க அப்பன மாதிரி நானும் விட்டு கொடுத்துட்டு போயிருவேன்னு நினைக்காத. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. உங்க வயிற்றுச்சல தானே அவங்க போய் சேர்ந்தாங்க. அழுகாதடா, வேணாண்டா வீரா. முடிவா சொல்ற கேட்டுக்க, உன் மகதான் எனக்கு பொண்டாட்டி. நீங்க யாரும் இதை மாத்திர முடியாது. சொல்றாங்க இவன் இங்க வந்து நிக்கிறான். ஏய் வாசக்காரி ஆள கொல்லும்
பாசக்காரி